அன்பிற்குரிய தமிழர்களே வணக்கம். இன்றைக்கு மாநிலங்களவை உறுப்பினர்களாக 5 தொகுதிகள் தமிழ்நாட்டுக்கு, குறிப்பாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மதிப்புக்குரிய அண்ணாச்சி வைகோ உட்பட 5 பேருடைய பதவி காலாவதியாகிறது. இந்த 5 பேருடைய இடங்களையும் திராவிட முன்னேற்ற கழகம் 3 இடங்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2 இடங்கள். இந்த 5 இடங்களை நிறைவு செய்ய வேண்டும். ஆனால் நம்முடைய பச்சை தமிழர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டப்படியான மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அண்ணாச்சி எடப்பாடி பழனிசாமி 2 பச்சை தமிழர்கள் கொடுத்து விட்டார். சிக்கல் இல்லை. வடக்கே ஒரு ஆதி தமிழ் கொடிக்கும் தெற்கே ஒரு பச்சை தமிழ் கொடிக்கும் கொடுத்து விட்டார். அதுல பேசுவதற்கே ஒன்றுமில்லை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் இதைத்தான் நம்முடைய புதிய தமிழகத்தின் கட்சியின் தலைவர் மருத்துவர் ஐயா கிருஷ்ணசாமி தமிழ்நாட்டிலே ஆண்மை உள்ள ஒரு தலைவராக ஒரு விரிவான அறிக்கை கொடுத்திருக்கிறார். அவர் தேவேந்திர குல வேளாளருக்கு கொடுக்கவில்லை என்கின்ற குற்றச்சாட்டு ஒரு பக்கம் இருந்தாலும், ஆதி தமிழ் குடிகளுக்கு ஏன் திராவிட மாடல் கொடுக்கல? ஏன் கமலஹாசன் கொடுக்கணும்? ஏன் ஒரு கிறிஸ்தவ மதத்தை பார்த்து கொடுக்கணும்? ஏன் ஒரு இஸ்லாமிய மதத்தை பார்த்து கொடுக்கணும்? இந்த கேள்விகள், இந்த வினாக்கள் மிக மிக சரியானதாகவும் நியாயமானதாகவும் உரிமை உள்ளதாகவும் இருக்கிறதா இல்லையா? ஏன் இதை தொல் திருமாவளவன் கண்டிக்கவில்லை? ஏன் என் தம்பி செந்தமிழர் சீமான் கண்டிக்கவில்லை? ஏன் என் தம்பி வேல்முருகன் சொல்றேன், அவர் கூட்டணியில் இருக்காரு, கண்டிக்க முடியாது. ஆனாலும் ஒரு குரலை கொடுத்திருக்கணும்ல. இந்த வேட்பாளர் தேர்வுக்கு முன்பே நம்முடைய ஆற்றல் மறவர் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைமைக்கு ஒரு கோரிக்கையை வைத்திருக்கலாம். வைக்கல. தமிழின பொருள் மருத்துவரையை வைக்கல. அன்புமணி தனக்கு கிடைக்கவில்லையே என்கின்ற ஆதங்கம் இருக்கிறது. அதிமுக தனக்கு கொடுக்கலன்னு கொடுக்க மாட்டாங்க. நீங்க தான் பிளவுபட்டு சின்ன பண்ணாம சீரழிந்து கிடக்கக்கூடிய ஒரு தோற்றம் இருக்கிற தமிழ்நாட்டில் எப்படி அதிமுக உங்களை அழைக்கும்? கூட்டணியில் இருக்கீங்களா இல்லையான்னு தெரியல. ஆனா அந்த மாநிலங்களவை உறுப்பினர் பதவி இல்லாமல் இவரால் அன்புமணியால் இருக்க முடியாது. வைத்துக் கொண்டு என்ன செய்தார்? அந்த பதிவுகள் எடுத்து போடுங்க. தமிழ் மொழிக்கு, தமிழ் இனத்துக்கு, தமிழ்நாட்டிற்கு, உலக தமிழர்களுக்கு, தமிழ்நாட்டின் உரிமைகளுக்கு அன்புமணி ராமதாஸ் அங்க என்ன பேசுறாரு? எந்த பேச்சும் இல்லை. தொல் திருமாவளவன் அவர்கள் இடையில சில உரிமை குரல்கள் அங்கே கொடுத்திருக்கிறார். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்ணாச்சி வைகோ கூட சில இடங்கள்ல அழுத்தமாக சில பதிவுகளை நாடாளுமன்ற மேலவையில பதிவு செய்திருக்கிறார். ஆனால் அன்புமணி அதே மாதிரி நம்முடைய இசை ஞானி இளையராஜா அவர் என்ன பேசுவாரு? கமலஹாசன் அதே மாதிரிதான் பேச போறாரு. அப்படியானால் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தமிழர்களை மட்டம் தட்டக்கூடிய, தரைமட்டமாக்கக்கூடிய இந்த உயர் பதவிகளுக்கு ஏன் ஏகே விஜயன் கொடுத்தானே? அங்கே டெல்லியினுடைய தூதுவராக வைத்திருக்கிறீங்க. ஆனா டிஆர் பாலு தான் முன்னால நிற்பார், ஏகே விஜயன் பின்னால போயிடுவார். பிறகு எதுக்கு அவருக்கு அந்த பதவி? ஏன் அவரை மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்க கூடாது? அப்படிப்பட்ட வினாக்களை புதிய தமிழக கட்சியினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய மருத்துவர் ஐயா கிருஷ்ணசாமி இன்றைக்கு எழுப்பி இருக்கிறார் என்றால், தமிழ்நாட்டு அதிலும் குறிப்பாக இந்த பட்டியல் பிரிவு மக்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய கட்சி தலைவர்களே ஆண்மை மிக்கவராக, உள்ளதை உள்ளவாறு உரைக்கக்கூடிய தலைவராக மருத்துவர் ஐயா கிருஷ்ணசாமி இருக்கிறார் என்பதை யாரும் மறுக்க முடியாது, மறைக்க முடியாது. எனவே இதை ஒரு படிப்படியாக கொண்டு தமிழ் தேசிய களமாடக்கூடிய தலைவர்கள், அது தொல் திருமாவளவனாக இருக்கலாம், தம்பி வேல்முருகனாக இருக்கலாம், தம்பி செந்தமிழர் சீமானாக இருக்கலாம், தமிழின பொருள் மருத்துவர் ஐயாவாக இருக்கலாம், யாராக இருக்கலாம். இந்த கோணத்தில், எந்த கோணத்தில் புதிய தமிழக கட்சியினுடைய தலைவர் மதிப்புக்குரிய மருத்துவர் கிருஷ்ணசாமி எப்படி சிந்திக்கிறாரோ, அதை எப்படி வெளிப்படுத்துகிறாரோ, இந்த கோணத்தில் சிந்திக்க வேண்டும், செயல்படுத்த வேண்டும் என்று தமிழர் தலைவர்களை அன்பு உரிமையோடு கேட்டுக்கொண்டு நிறைவேற்றுகிறேன். வணக்கம்.